You know, when I was seeking God, நான் தேவனை தேடிக் கொண்டிருந்த போது one area where I reserve myself என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நான் பிடித்துக் கொண்டேன். is about marriage. என்னுடைய திருமணத்தை குறித்த காரியம். How can I marry a person whom I don't know? எனக்கு தெரியாத ஒரு நபரை நான் எப்படி திருமணம் செய்வது? In so many areas I started surrendering, but one area I said that this one it is not possible. ஆனால் இந்த திருமணம் என்ற ஒரு காரியத்தை மட்டும் நான் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்க மனதில்லாதவளாக இருந்தேன். I used to hear the testimony of so many of our brothers and sisters telling about their marriage testimonies. அநேகர் வந்து சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் சாட்சியிலே அவர்கள் எப்படி திருமணத்திலே அவர்கள் ஒப்புக் கொடுத்து தேவ சித்தத்தை பின்பற்றினார்கள் என்ற சாட்சிகளை நான் கேட்பேன். But what I was telling, you know, for you people it's possible. This is your culture. But in our place we choose our own. Really I thought it won't be possible. I cannot do this. உங்க கலாச்சாரத்திலே தேவ சித்தத்தை பார்த்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் என்னுடைய கலாச்சாரத்திலே நாங்கள் தான் யாரை திருமணம் செய்வது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். எனவே இந்த சாட்சி எனக்கு அது ஒப்பிடப்பட முடியாது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். It's purely, you know, God's goodness that He was working inside of me. ஆனால் தேவன் எனக்கு நல்லவராக இருந்தபடியினால் ஆண்டவர் எனக்குள்ளாக கிரியை செய்தார். One thing I was very sure that I can trust Him more than I trust myself because He is my creator and He knows what is best for me. So that conviction was there. ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். நான் தேவனை எல்லா காரியத்திலும் நான் நம்ப முடியும். It was God who was really so relentlessly, so patiently teaching me and finally enable me to yield to His will. ஆண்டவர் எனக்குள்ளாக பொறுமையாக இருந்து அன்பாக இருந்து ஆண்டவர் எனக்குள்ளாக கிரியை செய்து கொண்டே இருந்தார். நான் கடைசியாக என்னுடைய வாழ்க்கையை அவரிடத்துல முழுவதுமாக ஒப்படைக்கும் வரை ஆண்டவர் கிரியை செய்தார். But see, when I surrender, I'm standing here and I'm testifying before you all that I don't regret. அன்றைக்கு நான் ஒப்புக் கொடுத்ததினால் இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக இந்த முடிவுக்காக நான் வருத்தப்படவே இல்லை என்று சாட்சியாக சொல்ல வைத்திருக்கிறார்.